ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான வினாவிடை பகுதி பொதுத்தமிழ்ல இருந்து. பொதுத்தமிழ் எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியும். ஸோ சில முக்கியமான வினாக்களை ஒரு நிமிட வினாவிடையாக கொடுத்தா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இப்போ ஒவ்வொரு வினாவாக கொடுக்க போகிறோம். பார்க்கலாம். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார்? ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதர் அப்படிங்கிறவர் தான் ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிடுவார். சரி, இதை எப்போ அவர் குறிப்பிடுவார் அப்படின்னா நன்னூலுக்கு உரை எழுதும்போது தான் இந்த மயிலைநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஐம்பெரும் காப்பியம் அப்படிங்கிற சொற்றொடரை தம்முடைய உரையில் குறிப்பிடுவார். ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாவிடை பகுதி. இந்த வினாவிடை எந்த தலைப்பின் கீழே வரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். காப்பி இலக்கணத்துக்கு கீழே வரும் இந்த வினாவிடை பகுதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. அடுத்து ஒரு முக்கியமான வினாவிடையோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.